திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து 101.8 டிகிரி வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை சதமடித்துள்ள நிலையில் மதிய வேளைகளில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டது. கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை வந்து நகரை குளிர்வித்து வந்த நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து மக்களை அவதிப்படுத்த தொடங்கியுள்ளது. கோவில்பட்டியில் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து 25 மது பாட்டில்கள், சிசிடிவியின் ஹார்ட் டிஸ்குகள் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கடலையூர் சாலையில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவத்தில் 50 ரூபாய் நோட்டுகளை கிழித்தெறிந்தது மட்டுமின்றி 5 ரூபாய் நாணயங்கள் இருந்த பிளாஸ்டிக் பையை மர்ம நபர்கள் வீசிச் சென்றனர். குறிப்பாக மிளகாய் பொடியை தூவிய மர்ம நபர்கள் சிசிடிவி கேமராக்களை உடைத்து அதன் ஹார்ட் டிஸ்குகளையும் திருடிச் சென்றது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.